Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar wa la hawla wa la quwwata illa billahil aliyyil azim. Glory be to Allah, all praise to Allah. There is no God but Allah. Allah is great. All power and might belong to Allah, the Most High, the Great. Subhanallah walhamdulillah wa la ilaha illallah wallahu akbar wa la hawla wa la quwwata illa billah. அபூஜஹல் முடிவு செஞ்சான், அங்க போய் நம்ம வாழ விடக்கூடாது. அதனால 2 நபரை எங்க ஹபஷாவிற்கு அனுப்பி வைத்தான். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ், அப்ப அவர் இஸ்லாத்திற்கு வரல. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அப்துல்லா பின் அபீ ராஃபி ரலியல்லாஹு 2 பேரும் தான் எங்க போறாங்க, ஹபஷாவிற்கு போறாங்க. போய் நேரா அவங்க என்ன பண்றாங்கன்னா, தந்திரமா நஜ்ஜாஷி மன்னனுடைய அமைச்சர்களுக்கு ஒரு சில அன்பளிப்புலாம் கொடுத்து சொல்றாங்க, இவங்க நம்ம கடவுள் எல்லாம் திட்டுறாங்க, அவங்க உங்ககிட்ட அபயம் தேடி வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, அபயம் கொடுத்திருக்கீங்களே என்று சொன்னப்ப, அப்படியா, நேரா நஜ்ஜாஷி மன்னனிடத்துல இந்த வழக்கு போது இஸ்லாமிய படைகள் அப்படியே நிறுத்தப்படுகிறது அரண்மனையிலே. நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், சொல்லுங்க என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? இப்ப வந்த எதிரிகள் எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்முடைய மூதாதையர்களெல்லாம் திட்டுறாங்க, நம்முடைய கடவுள் எல்லாம் திட்ட. நீண்ட வசனம் புகாரி ஷரீஃபில் வருகிறது, ஒரு பக்கத்துக்கு பெரிய வசனம் சொல்லுகிறாங்க. இப்ப திருப்பி கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க என்ன அப்படின்னு. அதுல ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், மன்னா, பெருமானாரை பார்ப்பதற்கு முன்பு வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய குடிகாரர்களாக இருந்தோம், இப்ப அப்படி இல்லை, பெரிய பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம், இப்ப அப்படி இல்லைன்னு பெருமானார் வந்ததின் காரணமாக எங்கள் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம் என்ன என்று சொல்லி முடிச்சப்ப நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அத்தாட்சி ஏதாவது இருக்குதா சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. அத்தாட்சி ஏதாவது இருக்குதா சொல்லுங்கன்னு கேட்கிறப்ப ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதுகிறார்கள். எதை? சூரா மரியம் ஓதுறாங்க. காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று ஓது 2-3 ஆயத்தான் ஓத ஆரம்பிச்சிருவோம். நஜ்ஜாஷி மன்னர் தேம்பி 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 அழுகிறார். வரலாற்றில் எழுதப்படுகின்றது, அவருடைய தாடி நனைந்தது, அமைச்சரவையிலே கையிலே நோட்டு புத்தகத்தை வச்சு உட்கார்ந்திருந்த எல்லாருடைய நோட்டு புத்தகமும் நனைஞ்சு போச்சு. அழுது விட்டு நஜ்ஜாஷி மன்னர் சொல்கிறார், நீ ஓதுகின்ற இந்த வசனங்கள் இருக்கிறது, இதுவெல்லாம் எனக்கு எதை ஞாபகம் படுத்துகிறது? அல்லாஹ்வின் தூதராக வந்துதித்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஞாபகம் படுத்துகிறது. இப்பொழுது இந்த இஸ்லாமியர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு வந்திருக்கின்ற அந்த 2 பேரையும் பார்த்து நஜ்ஜாஷி மன்னர் சொன்னார், இதுக்கு மேல இங்க உங்களை பார்க்க கூடாது, அப்படியே ஓடிடுங்க 2 பேரும், அப்படியே போயிருங்க. 2 பேரும் வந்தாச்சு. அடுத்த நாள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல இவங்க இங்க இருக்க விட்டோம்னா நமக்கு ஆபத்து, வேற மாதிரி விஷயத்தை கொண்டு போன நேரா போறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தரக்குறைவா பேசுறாங்க இந்த முஸ்லிம்கள். திருப்பியும் வழக்கு விசாரிக்கப்படுகிறது. சொல்லுகின்றார்கள், ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குழந்தை மகன், அவங்க அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் அவர்களை மேலே உயர்த்திருக்கிறான் சொன்னப்ப நஜ்ஜாஷி மன்னர் தனக்கு அருகாமையில் இருந்த ஒரு சின்ன குச்சி எடுத்து சொன்னார், இந்த குச்சி அளவு இருக்குதே, நீ சொன்ன வாக்கியம் இதைவிட அதிகரிக்கவில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை குறித்து மிக ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறாய், நீ சொல்வது சரிதான் என்று சொல்லிவிட்டு திருப்ப சொல்றாங்க, இவர்கள் மௌத்தாகும் வரைக்கும் இங்கே வாழலாம், அவர்களுக்கு உரிமை இருக்கிறது, யாரும் இங்கு தடுக்க முடியாது, நீ மக்காவிற்கு திரும்பி செல் என்று இஸ்லாத்திற்கு எதிராக கிளம்பி வந்த 2 நபரிடத்திலே சொல்கின்றார் நஜ்ஜாஷி மன்னர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின், இது அத்தனையும் பத்ர் போருக்கு முன்பாக நடக்கின்ற நிகழ்ச்சிகள். காரணம், அடிக்கிறார்கள், தாங்க முடியவில்லை, விலகி போக வேண்டும் என்பதற்காக வேண்டி. அத்தோடு மட்டும் விட்டாங்களா? விடல, வாழ விடவில்லை.
காரணம் என்ன? இவர்கள் இங்கு இருக்கவே கூடாது. எப்படியெல்லாம் செஞ்சோம், இவங்க திருந்தற மாதிரி தெரியல. அபூஜஹல் ஒரு தீர்மானம் போடுகிறான். எல்லா மக்காவினுடைய தலைவர்களை அமர வைத்து ஒரு தீர்மானம் போட போகிறது. என்ன தீர்மானம் அப்படின்னா, இவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எங்க இருந்து போகக்கூடாது, எதுவுமே போகக்கூடாது, ஆடை போகக்கூடாது, எதுவுமே போகக்கூடாது என்கின்ற முடிவு ஒரு தீர்மானம் எழுதப்பட்டு காபாவிலே தொங்க வைக்கப்படுகிறது. இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த மக்களுக்கும் இந்த சஹாபாக்களுக்கும் எந்த உணவும் யாரும் கொடுக்க கூடாது. பஜாரில் எல்லா உணவும் வந்தா முதல்ல நீங்க வாங்கி வச்சுக்கணும், அவங்களுக்கு கொடுக்க கூடாது என்பது உத்தரவு. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅப அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கின்ற அந்த கணவாயிலே 3 ஆண்டுகள் இருந்தார்கள். எந்த உணவும் இல்லை சாப்பிடுவதற்கு, குழந்தைகள் குடிப்பதற்கு பால் கூட இல்லை. சில நேரங்களில் சஹாபாக்கள் இலைகளை சாப்பிட்டு 3 ஆண்டுகள் அங்கே இருந்திருக்கிறார்கள், எதுவுமே வரல. ஆனால் அபூஜஹல் தான் இந்த சூழ்ச்சியை செய்தான். மக்காவினுடைய மற்ற காபிர்களுக்கு இந்த உடன்படிக்கையிலே விருப்பம் இல்லை. காரணம், அவர்கள் இஸ்லாமியர்கள் தான், சஹாபாக்கள் தான். ஆனால் என்னுடைய அத்தா, என்னுடைய தம்பி, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான் இப்படி பட்டினியோடு இருக்கிறார்களே, அவர்களை எல்லாம் விட்டு விடுவோம், குழந்தைகள் பட்டினியோடு இருக்கிறார்களே என்கின்ற சிந்தனையில முடிவு செய்யப்படுகிறது. இப்ப என்ன செய்யணும்? அபூஜஹலுக்கே தெரியாம மக்காவிலே தொங்கவிடப்பட்டிருக்கின்ற அந்த உடன்படிக்கை பத்திரத்தை கிழிக்கணும். உடன்படிக்கை பத்திரிகை கிழிக்கணும்னு முடிவு செய்யப்படுகிறது. ஒரு நபர் கிழிக்கிறார், கிழிக்க முற்படுகிறார். பார்த்தா அல்லாஹ் அதற்கு முன்னாடி கிழிச்சு முடிச்சுட்டான். கரையம் எல்லாத்தையும் சாட்டு முடிச்சிருச்சு. மேல ஒரே ஒரு வாசகம் மட்டும் இருக்கு. என்ன? பிஸ்மில்லா மட்டும்தான் இருக்கு பேலன்ஸ், மற்ற எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப மக்கத்தினுடைய காபிர்கள் அபூஜஹலிடத்திலே சொல்கிறார்கள், இதுவரைக்கும் செஞ்சதை பொறுத்து கூட்டம், இது வேணா அவங்க எல்லாத்தையும் வர சொல்லுங்க. 3 ஆண்டுகள் கழித்து வர்றாங்க. சாப்பிடாம, தண்ணி இல்லாம, ஆடை இல்லாம, குடிக்காம, குழந்தைகளுக்கு உணவு இல்லாம 3 ஆண்டுகள் அந்த கணவாயில இருந்து விட்டு தன் ஊருக்கு வருகிறார்கள். கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. 2 நாள் நம்மள ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க வேணாங்க. ஒரு நாள் காலையில நாஸ்டா கொடுத்து நைட்டு தான் உனக்கு திரும்ப நாஸ்டா, உனக்கு மத்தியானம் சாப்பாடே கிடையாது, உள்ள கடை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முடியுமா? முடியவே முடியாது. 3 ஆண்டுகள் சஹாபாக்கள் இருந்தார்கள். அப்பெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்யணும், எதிர்க்கணும் நினைக்கவே இல்லை. பொறுமையோடு இருந்தார்கள். அல்லாஹ் உதவி செய்வான். சரி, அதற்கப்புறம் பார்த்தாங்க, இவங்ககிட்ட ஏதாவது வில்லங்கமா கேள்வி கேட்டு இவங்களை தோற்கடிப்போம் அப்படின்னு ஒரு சில வினாக்கள் நமக்கு தெரிந்த வரலாறு. சந்திரனை பிளந்தால் ஈமானை ஏற்றுக்கொள்கிறோம். பிளர்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2ஆக சொன்னார்கள். நீங்க சூனியக்காரன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூஜஹல் இப்படி கோரிக்கை வச்சான், முகம்மது எங்களுடைய கடவுளை நீங்க ஒரு நாள் வணங்குங்க, உங்களுடைய அல்லாவை நான் ஒரு நாள் வணங்குறோம். இந்த அக்ரிமெண்ட் ஓகேவான்? பெருமானார் சொன்னாங்க, அப்படிலாம் ஒண்ணு வேணாம், உங்களுக்கு உங்க மார்க்கு, எனக்கு மார்க்கு, அப்படியே விட்டுரு. நவ்ர் இப்னு ஹாரிஸ் என்பவர் மக்காவிலிருந்து கிளம்பி மதீனாவுடைய யகூதிகிட்ட போய் கேட்டு வர்றாரு, பெருமானாரை தோற்கடிக்கணும், ஏதாவது சொல்லித்தான் எனக்கு. சொல்றாங்க, ஒரு 3 கேள்வியை கேளு. இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லல அப்படின்னா அவர் நபி அல்ல. பதில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும், அவர் நபி. என்ன கேள்வி? பெருமானாரின் வருகைக்கு முன்பாக ஒரு 6-7 வாலிபர்கள் குகையிலே அடைக்கப்பட்டார்கள் என்கின்ற வரலாறு தெரியுதான்னு கேள்வி. உலகம் முழுமைக்கும் சுற்றி வந்து ஆட்சி செய்த ஒரு மன்னர் இருக்கிறார், அந்த மன்னர் யாருன்னு கேளு. அதற்கு அடுத்ததாக ரூஹ் குறித்து கேளு. இந்த 3 கேள்வியை கேளு என்று நவ்ர் இப்னு ஹாரிஸ் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. பெருமானாரிடத்தில் எல்லாம் வந்து மொத்தமா கேட்கிறாங்க. பெருமானார் சொல்லுகின்றார்கள், அந்த கஹஃபில் வருகின்ற வரலாறு, அந்த ஆயத்து அப்பதான் இறங்குது. கஹஃபிலே அல்லாஹ் 7 இறைநேசர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தான் என்கின்ற வரலாறை பெருமானார் சொல்றாங்க. 2வது ரூஹை பத்தி கேட்கிறாங்க. ரூஹை பத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அது அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த விஷயம். உலகம் முழுமைக்கும் ஆண்ட ஒரு மன்னர் யாரு? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற பதில சொல்லி முடிக்கிறாங்க. அப்பயும் இவங்க கேட்கல. கடைசியாக முடிவெடுக்கிறார்கள், சஹாபாக்களை விட்டு விடுவோம், பெருமானாரை கொலை செய்வோம். இப்பதான் ஹிஜ்ரத்திற்கு வெளியே வர்றாங்க சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நடிகார்களே,
ஹிஜ்ரத்து செய்கின்ற ஆண்டு 13 ஆண்டுகள் கழித்து, 13 ஆண்டுகள் எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ சித்திரவதைகளை சஹாபாக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இப்பொழுது 13 ஆண்டுகள் கழித்து தான் அல்லாஹ்வுடைய உத்தரவு. அவங்க எங்க வர்றாங்க? மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து வருகிறார்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து செய்து வந்து அங்கனாச்சு நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா அங்கேயும் இந்த குறைஷிகள் வாழ விடல. அப்துல்லா பின் உபை என்பவன் மதீனாவிலே மிகப்பெரிய தலைவனாக இருந்தான். பெருமானார் வந்ததற்கு பின்பாக அவனுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கல. தன் மதிப்பு போகிவிட்டதே என்கிற அடிப்படையிலே குறைஷிகளிடத்திலே அவன் மஷூரா செய்கிறான். குறைஷிகள் சொல்கிறார்கள், அவர்களை அங்கே நீ இருக்க விடாதே, சண்டை போட்டுக்கிட்டே இரு, சத்திரவு செஞ்சுக்கிட்டே இரு. பெருமானாரும் சஹாபாக்களும் அப்போது கூட அமைதியாக இருந்தாங்க. கையில வாளெடுக்கல, சண்டை போடல, போர் செய்யல. இந்த வரலாறுகளை எல்லாம் அப்படி ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு இப்பொழுது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். இஸ்லாம் வாளால் பரவியதா? இஸ்லாம் போரால் பரவியதா? இப்ப இந்த கேள்விக்கு விளக்கம்னா என்ன, பதில் என்ன? பத்ர் யுத்தத்திற்கு முன்பாக இருக்கிற 15 ஆண்டுகள் அவர்கள் அனுபவித்த சித்திரவதை தான் இந்த கேள்விக்கு பதிலே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு மனிதரை மீண்டும் 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 அடிக்கின்ற போது அவன் பொறுத்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய குணம். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஏன் திருப்பி அடிச்சாங்க? ஏன் போரிலே அவர்கள் கலந்து கொண்டார்கள்? ஒருத்தனை 10 டைம் அடிச்சு 11ஆவது டைம் திருப்பி அடிக்கிறானா அவனை அடிக்கணும் இல்ல, நீ அடிய நிப்பாட்டி எனக்கு வலிக்குதுன்னு அர்த்தம். நீ அடிய நிப்பாட்டு, எனக்கு வலிக்குது, உன்னை அடிக்க வேண்டும் என்கின்ற எனக்கு நோக்கமே இல்லை. 10 தடவை நீ அடிச்ச உன்னுடைய அடியை நான் வாங்கிக் கொண்டேன். இதற்கு மேல் உடலிலே எனக்கு சக்தி இல்லை, எனவே நான் திருப்பி அடிக்கிறேன். காரணம் என்ன? என்னால் வலி தாங்க முடியவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாத்தில் நடந்த யுத்தங்கள் அத்துணைக்கும் பின்னாலும் எதிரிகளை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை வளர்க்க வேண்டும், எல்லா நாடுகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்ல. எனக்கு வலிக்கிறது, அதனால் உன்னை அடிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் பத்ருடைய யுத்த களங்களிலே நீங்கள் பார்க்கலாம், போருக்காக வேண்டி கிளம்பவில்லை. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே வருகின்ற அந்த வியாபார கூட்டத்தின் லாப பொருள்களை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கோடு தான் கிளம்புகிறார்கள் பெருமானாருடைய தலைமையிலே. ஆனால் அவங்க செங்கடல் வழியாக, ரெட் சீ வழியாக அப்படியே திரும்பி மக்காவுக்கு போயிட்டாச்சு. அந்த படை சென்று போய் சேர்ந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கூட நினைக்கல. நான் அபூஜஹல் தலைமையில் அங்கிருந்து பத்ர்ல கிளம்பி வந்துகிட்டு ஒட்டகத்தை அறுத்து கொண்டு ஆடல் பாடலோடு ஒரு சந்தோஷமாக இருந்த சமயத்துல தான் அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க இப்ப போர் செய்யலாம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இஸ்லாம் வாளால் பரவியது என்பது. ஆனால் பல்வேறு விதமான வரலாறுகளை நீங்கள் பத்ருக்கு முன்பாக சற்று ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஆய்வு செய்து பாருங்கள். இஸ்லாமிய யுத்தங்கள் எதுவும் எதிரிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அவர்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டியோ அல்ல. உலகத்துல எல்லா தலைவர்களும் போர் செஞ்சாங்கன்னா கைதிகளை கைது செய்து வைப்பதற்கு ஜெயில் இருந்துச்சு. இஸ்லாத்துல பெருமானார் காலத்துல போர் நடந்துச்சு, பிணை கைதிகளை வைப்பதற்கு ஜெயில் எங்க இருந்துச்சு? வரலாறுல பாருங்க. இல்ல, பெருமானார் பிடித்தாலும் சில காசுகள் கொடுத்தாலும் விட்டுறாங்க. இல்லையா, உன்னிடத்திலே இருக்கின்ற கல்வியை, உன்னிடத்திலே இருக்கின்ற திறமையை எங்கள் குழந்தைக்கு நீ கற்றுக்கொடு, உன்னை நான் விட்டு விடுகிறேன். மனிதாபிமான அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்தார்கள். இப்பொழுது இஸ்லாத்தில் நடந்த யுத்தங்கள் என்கின்ற வரலாறுக்குள்ளே வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கலந்து கொண்ட அந்த போருக்கு அரபியில கஸ்வான்னு சொல்லுவாங்க. பெருமானார் போகாமல் சஹாபாக்களை மட்டும் அனுப்பி வைத்திருக்கின்ற அந்த போருக்கு சரியான்னு சொல்லுவாங்க. சரி, பெருமானார் வாழ்க்கையிலே எத்தனை கஸ்வா போர்கள் நடந்திருக்கிறது? பெருமானார் தலைமையிலே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் 27 கஸ்வாக்கள். பெருமானார் 27 போர்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 27 போர்களுமே நடந்ததா
களத்திலே சண்டை போட்டாங்கன்னா 27 நடக்கல, வெறும் 9 மட்டும் தான் நடந்தது. மிச்ச எதுலையுமே போர் நடக்கல. போருக்குன்னு போவாங்க, சமாதானம் செஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க சஹாபாக்களும் பெருமானாரும். வெறும் 9 யுத்தங்கள் மட்டுமே நடந்திருக்கிறது. அந்த 9 யுத்தங்களும் எதற்காக வேண்டி? இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. பத்ர், உஹது, தாயிஃப், கந்தக், கஸ்வத் பனில் முஸ்தலக் என்கின்ற 9 போர்கள் நடக்கிறது. இந்த 9 போர்கள் தான் பெருமானார் தலைமையிலே நடக்கின்ற யுத்தங்கள். இதுல தான் சண்டை நடந்திருக்கிறது. மீதம் இருக்கின்ற அந்த 27 9 போனால் மீதம் இருக்கின்ற அந்த போர்களிலே யுத்தங்கள் நடக்கவில்லை. போனாங்க, ஆனால் சமாதானத்தோடு திரும்பி வந்தார்கள். சரி, பெருமானார் போகல, சஹாபாக்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்களே, அவங்களுக்கு எப்படி உபதேசம் செய்யணும்? சண்டை எதிரியை அழிக்கணும்னா எப்படி செய்யணும்? யாரையும் ஒருத்தரை விட்டுறாது, எல்லாத்தையும் வெட்டி முடிச்சுட்டு வரணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போருக்கு அனுப்பின போது அப்படிலாம் உபதேசம் செய்யவே இல்லை. வரலாறுகளிலே பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை யுத்தத்திற்காக வேண்டி அனுப்பினார்கள் என்று சொன்னால் காலையில் நேரத்திலே அனுப்பிச்சிருவாங்க. காரணம், அனுப்பிச்சு விட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. காலை நேரம் இருக்கிறதே அது பரக்கத்தான நேரம். சுபுகுக்கு அடுத்துள்ள நேரம் இருக்கிறதே பரக்கத்தான நேரம். இந்த பரக்கத்தான நேரத்திலே என்னுடைய உம்மத்திற்கு நீ இறைவா உன்னுடைய அருளை அதிகமாக வழங்கி தருள் என்ற துஆவை பெருமானார் எப்ப கேட்பாங்கன்னா, சஹாபாக்கள் தலைமையிலே ஒரு யுத்தத்திற்காக வேண்டி செல்லும் போது கேட்பாங்க. பெருமானார் வேறு மாதிரிலாம் சொல்லல, போய் சண்டை ஓடணும், வெட்டணும், குத்தணும், எதுவுமே சொல்லல. போருக்கு போகின்றவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ கேட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டாங்க. சஹாபாக்கள் போருக்கு விடைபெறுகின்ற போது சொல்லுவாங்க, இன்தலிகு அலா இஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம அஇன்ஹும். நம்ம சொல்லுமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, இறைவா இவர்களுக்கு நீ உதவி செய்ய. சில நேரங்களிலே உபதேசம் செய்வாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே யமன் தேசத்திற்கு அனுப்புகின்ற போது அப்படியே வரலாறு வருகின்றது. கடைசியில் ஒரு உபதேசம் செய்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் அவர்களே, நீங்கள் இப்பொழுது போகிறீர்கள். இப்ப நீங்க எங்க போறீங்க? யமன் தேசத்திற்கு போகிறீர்கள். நீங்கள் திரும்பி வருகின்ற சமயத்திலே என்னை நீங்கள் என்னுடைய கபரிலே தான் சந்திப்பீர்கள் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அழுகின்றார்கள். இப்படி ஒரு சில உபதேசங்களை, செய்திகளை யுத்தத்திற்காக வேண்டி கிளம்புகின்ற சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இது எல்லா சஹாபாக்களுக்கும் செய்கின்ற நசீஹத்து, உபதேசம். ஆனால் யுத்தத்திற்கு யார் தலைமையோடு செல்கிறார்களோ அந்த சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கின்ற உபதேசம் என்ன? யுத்தத்தில் உங்களை எதிர்த்து சண்டை போடுகின்ற மனிதர்களில் மட்டுமே நீங்க சண்டை போடணும். சண்டை போடாம வேடிக்கை பார்க்கிற எதிரியிடத்திலே நீங்கள் சண்டை போடக்கூடாது. அந்த எதிரியின் ஊரிலே இருக்கக்கூடிய மரங்களை, செடிகளை வெட்டக்கூடாது, பெண்களை வெட்டக்கூடாது, குழந்தைகளை வெட்டக்கூடாது, அந்த ஊர்களிலே இருக்கக்கூடிய மடாலயங்களிலே ஒளிந்து கொள்கிற குருமார்களை வெட்டக்கூடாது. தைரியத்தோடு வாளோடு வந்து போர்க்களத்திலே நிற்கின்ற எதிரியோடு மட்டும்தான் போர் செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையார்களே, பெருமானார் இந்த உலகத்திற்கு போருக்கென்று ஒரு சில ஒழுக்க முறைகளை கற்றுத்தந்தார்கள். இந்த உலகத்திலே வேறு எந்த தலைவர்களும் சொல்லித் தரவில்லை. இன்று இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற, நடந்து முடித்த எல்லா யுத்தங்களையும் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். எத்துணை பெண் குழந்தைகள், எத்துணை குழந்தைகள் கொல்லப்பட்டு அப்படியே அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தற்சமயம் நடந்து கொண்டிருக்கின்ற காசாவுடைய நிகழ்ச்சியும் நமக்கு நினைவுக்கு வருகிறது. எத்துணை குழந்தைகள் அங்கே கொல்லப்பட்டு காசாவிலே அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் சுவனத்தை தர வேண்டும். இறைவா, இந்த ரமலானுடைய பொறுத்தால் உன்னிடத்திலே கேட்கிறோம், அந்த குழந்தைகளுக்கும் அந்த மக்களுக்கும் நீ பாதுகாப்பை வழங்கு. இறைவா, அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக நீ அவர்களை தண்டித்து விடாதே. இறைவா, அவர்கள் பிஞ்சு குழந்தைகள், கண்களிலே காட்சி தருகின்ற எங்களுக்கு கண்களிலே ரத்தம் வருகிறது, அவர்களை நீ பாதுகாப்பு தந்தருள் புரிவாயாக என்கிற துஆவை நாம் அல்லாஹ்விடத்தில் இந்த ரமலானிலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விடையே, எதிரியாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தோடு, சமய நல்லிணக்கத்தோடு நடந்து கொண்டார்கள். வேறு எந்த யுத்தத்திலையும் நீங்க பார்க்க முடியாது, வேறு எந்த தலைவர்களின் வாழ்க்கையிலும் பார்க்க முடியாது.
இந்த பத்ரு யுத்தத்திற்கு வரலாற்றை தெரிவதற்கு முன்பாக நாம் 2 வினாக்களுக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று, இந்த உலகத்திலே இஸ்லாம் வாளால் பரவவில்லை. ஒன்று. இரண்டாவது, ஏன் போர் நடந்தது என்பது குறித்துண்டான விளக்கத்தை தெரிந்திருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, உலகத்தில் நடந்த அப்படி போரினுடைய பட்டியலை கொஞ்சம் அப்படி எடுத்து பாருங்க. எத்தனையோ போர்கள் நடந்தது, எத்தனையோ போர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த அந்த நபர்களும் போர் செய்தார்கள். ஆனால் காஃபிர்களும் போர் செய்தார்கள். காஃபிர்கள் போர் செய்த போது ஏற்பட்ட இழப்பு அதிகம். உலகத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போர் நடந்தது. அதுல எத்தனை மில்லியன் மக்கள் இறந்தார்கள் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அந்த முதல் உலக போர்ல கலந்து கொண்ட மக்கள், பொதுமக்கள், ராணுவ அதிகாரிகள் 37 மில்லியன். இந்த 37 மில்லியன்ல முதல் உலக போரில் இறந்த நபர்களின் எண்ணிக்கை 16 மில்லியன். பாதி சதவீதம் போர்ல போயிடுச்சு. சரி, இரண்டாவது உலக போரிலே பார்க்கிறோம். இரண்டாவது உலக போரிலே, முதல் உலக போர்ல வெறும் 16 மில்லியன் தான். இரண்டாவது உலக போர்ல 72 மில்லியன் மக்கள் இறக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, பெருமானாருடைய அந்த வழியை பின்பற்றி வந்த சஹாபாக்கள், இமாம்கள், தாபிஈன்கள், மன்னர்களுடைய வாழ்க்கையை சற்று அப்படி எடுத்து பாருங்க. யுத்தங்கள் நடந்தது. யுத்தங்கள் நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல, ஒரு இஸ்லாமியன் அவன் வாழுகின்ற அந்த பகுதியிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஸ்பெயினிலே இஸ்லாம் 800 ஆண்டு காலம் இருந்தது. 800 ஆண்டு கால ஸ்பெயினின் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஸ்பெயினிலே இஸ்லாமியர்களை அடித்த போதெல்லாம் இஸ்லாமியர்கள் பொறுமையாக இருந்தார்கள், யுத்தங்கள் செய்தார்கள். ஆனால் முதல் உலக போரிலே, இரண்டாவது உலக போரிலே ஏற்பட்ட மில்லியன் கணக்கான மக்கள் அந்த ஸ்பெயினின் யுத்தங்களிலே மரணிக்கவில்லை. காரணம், அங்கு போர் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் பெருமானாருடைய வழியை பின்பற்றி வந்தார்கள். நீ அங்கெல்லாம் போக வேணாம். ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் போர் செய்கிறான், யுத்தம் செய்கிறான்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? நாட்டை கைப்பற்றணும், பொருளாதாரத்தை கைப்பற்றணும், தன் மதத்தை பரப்ப வேண்டும் தான். நாம் வாழுகின்ற இந்திய தேசத்திலே ஆட்சி செய்த முகலாய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க. ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க, த முகல் எம்பையர்னு சொல்லுவாங்க. நாட் எ முகல் கிங்டம், த முகல் எம்பையர். கிங்டம்னா அரசாட்சின்னு அர்த்தம், எம்பையர்னா என்ன? சாம்ராஜ்யம்னு அர்த்தம். முகலாயர்கள் சாம்ராஜ்யத்தை செய்தார்கள் இந்தியாவிலே. பாபரிலே தொடங்குகிறது 1526, 1857 பகதூர் ஷாவிலே முடிவு பெறுகிறது. சற்று தூர கண்ணோட்டத்தோடு சிந்தித்து பாருங்கள். 2014 நாம் இருக்கிறோம். அந்த முகலாயர்களின் ஆட்சி 1857 முடிகிறது. 157 ஆண்டுகள் ஆகிறது இடைவெளி. 2014 நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 600 ஆண்டு காலங்கள் இந்த இந்தியாவிலே ஆட்சி செய்தார்கள் இஸ்லாமியர்கள். அப்படின்னா இந்த 157 ஆண்டுகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவில் எந்த மக்கள் தொகை அதிகமா இருக்கணும்? இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும். ஆனா இல்லையே. இந்தியா முழுமைக்கும் பள்ளிகள் மட்டுமே இருக்கணும், ஆனால் இல்லை. இந்த இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை வெறும் 13% அல்லது 14%. மற்ற மதத்தவர்கள் தான் மீதமுள்ள சதவீதம் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, இஸ்லாமியர்கள் எங்கு ஆட்சி செய்தாலும், எங்கு யுத்தங்கள் செய்தாலும், எங்கு போர்கள் செய்தாலும் அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டிதான் போர் செய்தார்களே தவிர தீனை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு யாருமே போர் செய்யல. இஸ்லாம் வாளால் பரப்ப மார்க்கம் அல்ல, பெருமானார் கற்றுத்தந்த ஒழுக்க குணங்களின் மூலமாக பரவிய மார்க்கம். சஹாபாக்கள் போருக்கு போற சமயத்தான் எதிரியை வெட்டணும், தீன பரப்புலாம் போல. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன், நிகழ்ச்சியை சொல்லி முடிக்கிறேன். முஅத்தாவுடைய போர் நமக்கெல்லாம் தெரியும். முஅத்தா போருக்கு போறப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 3 சஹாபி, இந்த முஅத்தாவுடைய யுத்தத்துல 3 சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த யுத்தத்திற்கு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையேற்று செல்வாங்க. சஹாபாக்களை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையேற்று செல்வாங்க. ஸைத் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டால்
ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் அந்த படைக்கு தலைமை ஏற்பாங்க. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிவிட்டால் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்பார்கள். பெருமானார் சொல்ல எல்லா விஷயங்களும் நடந்தேறி இருக்கிறது, அது சஹாபாக்களுக்கும் தெரியும். முஅத்தாவுடைய போருக்காக வேண்டி கிளம்புகின்றார். இந்த 3 சஹாபிகளும் அளவில்லை, கவலைப்படவில்லை, எதுவுமே செய்யல, சந்தோஷத்தோடு போனார்கள். எதற்காக வேண்டி? பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் இந்த போரிலே நாளை ஷஹீதாக போயிரு என்று சொன்னார்கள். பெருமானாரினுடைய இந்த சுபச்சோபனம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் இறைவா என்கின்ற சந்தோஷத்தோடு போனார்கள். முஅத்தாவின் யுத்த களம் ஆரம்பமாகிவிட்டது, போர் நடக்கிறது. ஹஜ்ரத் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வலது கையிலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கை வெட்டப்படுகிறது. அவர்களின் வாளை கொடியை இடது கையிலே பிடிக்கிறார்கள், இடது கை வெட்டப்படுகிறது, அவர்கள் இறக்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம். இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற போது மதீனாவிலே அமர்ந்திருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், ஸைத் கத் குத்தில, ஸைத் இப்பொழுது கொலை செய்யப்பட்டு விட்டார், யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் கொலை செய்யப்பட்டு கீழே விழுகிறார்கள். பெருமானார் அழுது கொண்டே சொல்கிறார்கள், ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் கொடியை ஏந்தி போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவர்களும் கொலை செய்யப்பட்டு கீழே விழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டே சொல்கிறார்கள், அப்துல்லா பின் ரவாஹாவும் இந்த போரிலே கொலை செய்யப்பட்டு ஷஹீதாகி விட்டார். இப்பொழுது காலித் பின் வலீத் அவர்கள் கொடியை ஏந்தி கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார், வெற்றியோடு திரும்பி வருவார் என்று சொன்னார்கள். முஅத்தாவின் போரிலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லால் வாளால் யுத்தத்தால் பரப்பப்பட்டது என்று சொன்னால், இந்த முஅத்தாவினுடைய போரிலே சென்ற சஹாபாக்கள் அவர்கள் எதிரியை கொல்ல வேண்டும், இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு செல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சென்றார்கள். காரணம், பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் ஷஹீத் என்று, ஷஹீதாக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு சென்றார்கள். யாருமே தீனை பரப்ப வேண்டும் என்று அங்கு செல்லவில்லை, யுத்த களத்திற்கு வாளை ஏந்தி கொண்டு. ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்னி கத் அக்பல்து இலா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தாவின் போரிலே ஷஹீதாகி அங்கே அவர்களுடைய புனிதமிகு ஜனாசா சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அருகில் நான் போய் பார்த்தேன். அதத்து 50 அவர்களுடைய உடலின் முற்பகுதியிலே 50 வெட்டுக்கள், 50 காயங்களை நான் பார்த்தேன். ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, சரி முன்னாடி 50 காயம் 50 வெட்டு இருக்குது, பின்னாடி ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போமேன்னு திருப்பி பார்த்தால் பின்னாடி ஒரு சின்ன கீறல் கூட கிடையாது. தீனுக்காக வேண்டி, பெருமானாரின் சுபச்சோபனம் ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக வேண்டி எதிரியை மிக வீரத்தோடு சந்தித்தார்கள். ஹஜ்ரத் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 50 வெட்டுக்கள், 50 காயங்கள், அப்படியே முஅத்தாவின் போரிலே ஷஹீதாகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பத்ர் குறித்துண்டான வரலாறு, இஸ்லாமிய போர்கள் குறித்துண்டான வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏன் யுத்தங்கள் நடந்தது, இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை என்கின்ற செய்தியை நாம் இந்த உலகத்திற்கு உரத்த சப்தத்தோடு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி சஹாபாக்கள் இந்த தீனுக்காக வேண்டி செய்த யுத்தங்கள், தியாகங்களை நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஹஜ்ரத் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சின்ன வயசுல எங்க அத்தா எங்களுக்கு கதை சொல்லுவாங்க. என்ன கதை? நாம் சொல்லுவதை போல காக்கா எலி கதை இல்லை. ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், என்னுடைய தந்தை பத்ர் யுத்தத்திலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், யாரெல்லாம் ஷஹீதானார்கள், உஹதிலே யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், யாரெல்லாம் ஷஹீதானார்கள் என்று பெருமானாருடைய அழைப்பு பணியிலே ஏற்பட்ட சிரமங்களை, கஷ்டங்களை எங்களுக்கு சொல்லி தந்துவிட்டு எங்களுடைய தந்தை சொல்லுவார்கள், யா புனைய ஹாதிஹி ஷரஃபு ஆபாஇக்கும் ஃபலா துதைய்யு திக்ரஹா.
யுத்தங்கள் குறித்து சொல்லி தந்து விட்டு தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள். யா புனைய ஹாதிஹி ஷரஃபு ஆபாயிக்கும், நம்முடைய முன்னோர்களின் சிறப்பு இதெல்லாம். தீனுக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள், தீனுக்காக வேண்டி யுத்தம் செய்தார்கள், எனவே நீ அவர்களை போல் வாழ் என்கின்ற அந்த செய்தியை, உபதேசத்தை எங்களுக்கு சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, ஃபலா துதைய்யு திக்ரஹா, யுத்தம் குறித்து, போர்கள் குறித்து, சஹாபாக்களின் சிரமங்கள் குறித்து சொல்லப்படுகின்ற இந்த வரலாறை மிக சாதாரணமாக நீ நினைத்து விடாதே, நீ அதை போன்று வாழ வேண்டும் என்கின்ற வீர சிந்தனையை வளர்த்துக் கொள் என்று என்னுடைய தந்தை ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, பத்ரிலே தொடங்கி யுத்தங்கள் நடந்த அத்துணை வரலாறுகளையும் சற்று ஆய்வு கண்ணோட்டத்தோடு எடுத்துச் சொன்னோம் என்று சொன்னால், எல்லா யுத்தங்களும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டியே நடந்ததே தவிர இஸ்லாமின் யுத்தங்கள் அனைத்தும் தற்காப்பு யுத்தங்கள், எதிரிகளை அழிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட யுத்தங்கள் அல்ல. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. பெருமானார் கற்றுத்தந்த அந்த ஹுஸ்னுல் குல்க், அழகிய நடைமுறையின் பிரகாரம் பரப்பப்பட்ட மார்க்கம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று ஐரோப்பிய நாடுகளிலே, ஐரோப்பிய கண்டங்களிலே எத்தனையோ நபர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். வாள் அல்ல, குர்ஆனை படிக்கிறான், தீனுக்கு வருகிறான், பெருமானாரை பார்க்கிறான், படிக்கிறான், நேசிக்கிறான், தீனுக்கு வருகிறான். இந்த ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே வந்துவிட்டால் நாம் அழைப்பு பணி செய்ய வேண்டிய அவசியமில்லை. நம்மை பார்த்த அத்துணை நபர்களும் தீனுக்குள்ளே வருவார்கள். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்கள் எப்படி இந்த தீனுக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ அதே போன்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பத்ர் சஹாபாக்களினுடைய சிறப்பு, அந்த பத்ர் சஹாபாக்களின் மூலமாக நம்முடைய இந்தியாவிலே, நம் தேசத்திலே பல்வேறு விதமான வெற்றிகள், போர்கள் நடந்தது. அதில் வெற்றி பெற்றாங்க, வரலாறு இருக்கு. கேரளாவில் நடந்த போரிலே துஆ செய்கிறார்கள் பத்ர் சஹாபாக்கள் குறித்து, அந்த போரிலே வெற்றி கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை அது குறித்துண்டான விஷயங்களை நாம் பார்ப்போம். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் அல்லாஹ் இந்த புனிதம் மிகுந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கக்கூடிய பெறக்கூடிய ரமலானாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம் அல்ல. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நற்குணங்களால் அதை பார்த்த நபர்கள் இஸ்லாத்தால் ஈர்க்கப்பட்டார்கள் என்பது குறித்துண்டான விஷயங்களை நமக்குள் நாம் பரிமாறிக்கொண்டோம். இஸ்லாத்தின் முதல் யுத்தமான பத்ர் யுத்தம், அதனுடைய அநேக வரலாறுகள், அநேக நிகழ்ச்சிகள் நாம் அனைத்தும் தெரிந்தவைதான். என்றிருந்த போதிலும் இந்த தினத்திலே பத்ர் சஹாபாக்கள் குறித்துண்டான சிறப்புகளையும், பத்ர் போர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சில பாடங்களையும் படிப்பினைகளையும் நினைவூட்டும் முகமாக மிக சுருக்கமாக நிறைவுக்கு வருகிறேன். இந்த உலக வரலாற்றிலே உலக வரலாற்று ஆசிரியர்கள் நம் இஸ்லாத்தின் முதல் யுத்தமான பத்ர் யுத்தத்திற்கு உலக யுத்தங்களிலே இரண்டாவது தரத்தை தருகிறார்கள், செகண்ட் ரேங்க். முதல் யுத்தம், முதல் தரத்தை இந்த உலக போர்களிலே தி கிரேட் அலெக்சாண்டருடைய தலைமையிலே நடைபெற்ற அந்த யுத்தத்திற்கு முதல் தரத்தை கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு கீழே எழுதுகின்றார்கள், அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முந்தியது என்பதால் அலெக்சாண்டருடைய அந்த யுத்தத்திற்கு முதல் தரத்தை நாங்கள் தருகிறோம். ஆனால் உண்மையிலேயே முதல் தரத்தை தரப்பட வேண்டிய உலகத்தின் மிக பெரிய மாறுதல்களை ஏற்படுத்திய யுத்தம் இந்த இஸ்லாமிய யுத்தமான பத்ருக்களத்தில் நடைபெற்ற பத்ர் யுத்தம். காரணம், பத்ர் யுத்தம் என்பது ஏதோ மக்காவிலும் மதீனாவிலும் இரண்டு குழுக்களுக்கு மத்தியிலே நடந்த சண்டைகள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல, யுத்தங்கள் அல்ல. உறவுக்காரர்களுக்கு மத்தியிலே நடந்த சண்டையும் அல்ல. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், பத்ரின் யுத்தம் நடந்த கால அளவு காலையிலே சுபஹுக்கு பின்பாக ஆரம்பிக்கிறது, லுஹருக்கு முன்பாக முடிந்து விடுகிறது. வெற்றி இஸ்லாமியர்களுக்கு.
ஒரு 6-7 மணி நேர யுத்தம் தான். இந்த யுத்தம் ஏற்படுத்திய விளைவை இந்த உலகத்திலே எந்த போரும் எந்த யுத்தமும் ஏற்படுத்தவில்லை. காரணம் என்ன? இன்றைய உலக கண்டங்களின் எண்ணிக்கை 7. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் உலக கண்டங்களின் எண்ணிக்கை 3. ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா. இந்த 3 கண்டங்கள் மட்டும்தான் இருந்தது. இந்த 3 கண்டங்களுக்கு பின்பாகத்தான் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா என்கின்ற கண்டங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. வரலாற்றிலே பார்க்கிறோம், இந்த யுத்தம் நடைபெறுகின்ற காலத்திலே 3 கண்டங்கள் இருந்தன. ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? பத்ர் களத்தின் விதை இந்த உலகத்திற்கு அதனுடைய வீரியத்தை காட்டியது. உலகத்தில் இருந்த 3 கண்டங்களிலும் 70% இஸ்லாமியர்கள் இருந்தார்கள். 70%. பத்ர் களத்தில் ஒரு 6 மணி நேரம் நடைபெற்ற யுத்தத்தின் வீரியம் தான் இது. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அலெக்சாண்டரின் யுத்தம் காலத்தால் முந்தியதாக இருக்கலாம், ஆனால் பத்ர் களத்தின் யுத்தம் ஏற்படுத்திய தாக்கத்தை இந்த உலகத்திலே எங்கும் பார்க்க முடியாது, எதிலும் பார்க்க முடியாது. பத்ர் களத்திலே சஹாபாக்கள் துணிவோடு நின்று ஷஹீதானதின் விளைவுதான் இன்று உலகத்தின் எல்லா மூலைகளிலும் ஒவ்வொரு பகுதிகளிலும் நாம் பள்ளிகளிலே பாங்கை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். காரணம் பத்ர் சஹாபாக்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாத்தில் நடந்த முதல் யுத்தம் ஒரு முதல் குழந்தை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு விதமான தொல்லைகள், தொந்தரவுகளுக்கு அப்பால் மதீனாவிற்குள் வருகிறார்கள். அங்கேயும் வாழவிடக் கூடாது என்று வருகிற போதுதான் யுத்தத்தின் அந்த சிந்தனையை அல்லாஹ் தருகிறான், கட்டளையிடுகிறார். நீங்கள் யுத்தம் செய்யலாம் என்கின்ற அந்த ஆயத்து இறங்கிய உடனேயே அதுவரைக்கும் பெருமானாரை ஒரு நபியாக, ஒரு ரசூலாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக மட்டும்தான் அன்றைய அரபுலகம் அறிந்திருந்தது. ஆனால் இந்த ஆயத்து எப்ப இறங்கியதோ ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உலகத்தின் இராணுவ தளபதியாக மாறுகிறார்கள். பத்ரிலே தீட்டுகின்ற அவர்கள் திட்டங்கள், நுணுக்கங்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு, இராணுவத்திற்கு குறிப்பாக தேவையான அத்துணை நுணுக்கங்களையும் கற்றுத்தந்தது. அதே நேரத்திலே மனிதநேயத்தையும் கற்றுத்தந்தது. இரண்டாவதாக இந்த உலகத்திலே மத நல்லிணக்கத்தையும் சமய சுதந்திரத்தையும் இந்த பத்ர் யுத்தம் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து இறங்கிய உடனேயே அவர்கள் தங்கள் சஹாபாக்களுக்கு சொல்லுகின்ற உத்தரவுகள் அனைத்தும், அவளிடத்திலே பேசுகின்ற வார்த்தைகள் அனைத்தும் இன்றைய உலகத்தின் இராணுவ தளபதிகளின் திட்டங்கள் தோற்று போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரசியல் சிந்தனைகள் அங்கே வெளிப்படுகிறது. வெறும் நாடை கைப்பற்றுவதல்ல நோக்கம், அடிப்பவர்களை அடிப்பதல்ல பத்ரின் நோக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரசியல் யோசனைகள், அரசியல் நுணுக்கங்கள் பத்ர் களத்திலே வெளிப்படுகிறது. சஹாபாக்கள் ஆச்சரியத்து போகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் பிறை 10 கிளம்புகிறார்கள். எதற்கு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே வருகின்ற அந்த வியாபார குழுவை, அவர்களிடத்திலே இருக்கின்ற அந்த பொருளை கைப்பற்ற வேண்டும். இதுதான் நோக்கம், யுத்தம் அல்ல. நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு முன்னாடியே 2-3 குழுக்களை அனுப்பிச்சு வச்சாங்க. அபூ சுஃபியான் அவங்கள் தலைமையில வருகின்ற அந்த பொருள்கள் எல்லாம் எங்கு வருது, எங்கு போகுதுன்னு பார்த்துக்கிட்டு வாங்கன்னு. மக்காவிலே ஒரு பழக்கம், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரி, இன்னைக்கு நம்ம ஷேர் போட்டு ப்ராஃபிட் எடுக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி மக்காவில் ஒரு பழக்கம். வருடத்திற்கு ஒரு முறை மக்காவிலிருந்து ஷாமிற்கு போவாங்க. போகக்கூடிய அந்த வியாபார குழுவில் என்னிடத்திலே ₹1 இருந்தால் அந்த ₹1 கொடுத்து எனக்கு இதில் ஒரு ஷேர் வேணும்னு கொடுத்து அனுப்புவாங்க. காரணம், திரும்பி வருகின்ற போது ஒரு மில்லியன் கணக்கான லாபத்தோடு திரும்பி வருவாங்க ஷாமிலிருந்து. இப்ப இந்த வியாபார குழு தான் மக்காவிலிருந்து ஷாமிற்கு போகிறது. ஷாம் இன்றைய சிரியா. இந்த சிரியாவிற்கு போகிறது.
இப்ப இது போய் ரிட்டர்ன் வர்றதாக இருந்தாலும் போறதா இருந்தாலும் ரெண்டே வழிதான். ஒன்னு மக்காவிலிருந்து மதினா வழியா வரணும் சிரியாவிற்கு. இரண்டாவது வழி மக்காவிலிருந்து ரெட் சி செங்கடல் வழியாக மதினாவிற்குள் வர வேண்டும். இந்த செங்கடல் வழியாக வருவது என்பது கொஞ்சம் தூரமான பாதை. மதினாவிற்குள் வந்து வருவதுதான் மிக சுருக்கமான பாதை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷயம் எத்தி வைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிடுறாங்க, நம்ம இந்த மாதிரி வியாபார குழுவை கைப்பற்ற வேண்டும் வாருங்கன்னு. போர் அல்ல, போர் அல்ல, எல்லாம் வாங்குங்கிற உத்தரவும் அல்ல. விரும்பியவர்கள் வரலாம், இதுதான். ஆனால் விரும்பியவர்கள் வந்தார்களே, அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான், உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமையிலே அப்படியே 10 பேர் கிளம்பி போறாங்க பத்ருக்காக வேண்டி. அங்கு ஒரு சில நிகழ்ச்சிகளை நம்முடைய வரலாற்று ஆசிரியர்கள், குறிப்பாக இமாமுனா அல் வாக்தி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இன்னைக்கு ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு, எதிரி நம்ம எல்லாம் அடிக்கிறான், நம்ம எல்லாம் சண்டை போடணும், எல்லாம் வாங்கினா உடனே வந்துருவோமா? சரி, பொதுவான அழைப்பு வேணாம். அத்தா மகன்கிட்ட சொல்றாரு, வா போருக்கு போலான்னு. சற்று கற்பனை செய்து பாருங்க, சண்டை போடணும், ஷஹீதாகணும், இதுதான் இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை, நம்முடைய இஸ்லாத்தை காப்பாற்றி ஆகணும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்கடா இடம் கிடைக்கும் ஓடி போய் ஒளிகிறதுக்கு? இது யதார்த்த மனித சிந்தனை. ஆனா பத்ரு என்று வருகின்ற போது அத்தா மகனுக்கு சண்டையே வருது. எதுக்கு? அத்தா சொல்றாரு, நீ போருக்கு வர வேணாம், நீ வீட்டுல அம்மாவோட உன் மனைவியோட பாதுகாப்பு இருந்துக்க, நான் மட்டும் போர்ல ஷஹீதானா போதும், வீட்டுக்கு ஒருத்தர் போதும்னு. இது யாரு சொல்றா? சயீத் பின் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஹைஸமா அத்தா, சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அத்தாட்ட சொல்றாங்க, நீங்க என்னை போருக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? இது சொர்க்கம் செல்லக்கூடிய போர். இன்னி உஹிப்பு அன் அஷ்ஹத ஃபீ ஹாதா, இந்த போரிலே நான் ஷஹீதாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். லஆஸரக, இந்த ஜன்னத்து மட்டும் இந்த போரிலே ஷஹீதானால் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்க மட்டும் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவேன். சொர்க்கத்தில் செல்வதற்கு தடுப்பதற்கு நீங்கள் யார்? யார்கிட்ட சண்டை? அத்தாட்ட. ஹைஸமா அவர்கள்ட்ட அத்தாட்ட கேட்கறாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, அத்தா அப்பையும் அனுமதி தரல. ஹஜ்ரத் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வேணாம், நீ அம்மா கூட இரு, உன்னுடைய மனைவியுடன் இரு என்று கேட்கின்ற போது சொல்கின்றார்கள், கேட்க முடியாது, நான் ஷஹீதாக வேண்டும் இந்த யுத்தத்திலே. கிளம்புகின்றார்கள், 2 நபர்களும் கிளம்புகிறார்கள். ஒரு 15 வயது நிரம்பிய ஹஜ்ரத் சஅத் பின் ஹைஸமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் களத்தின் யுத்தத்திலே அம்பு நெஞ்சிலே பாய்கிறது, இறக்கிறார்கள். ஒரு சில சஹாபாக்கள் பத்ருக்கு வரல. காரணம் என்ன? பத்ரில் இருந்து திரும்பி வருகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க போனது வியாபார குழுவை கைப்பற்றுவதற்காக வேண்டித்தானே தவிர போருக்கு அல்ல. ஆனால் இறைவனின் நாட்டம் போர் செய்தீர்கள், அல்ஹரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தான், வெற்றியோடு திரும்பி வர்றீங்க. நீங்க இப்படி நினைச்சற வேணாம் யா ரசூலல்லாஹ், போர் உயிரை கொடுக்கணும், ஷஹீதாக வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நான் பின்தங்கவில்லை யா ரசூலல்லாஹ், வியாபார குழு தானே, போகின்ற நபர்களே போதும், நாம் எதற்கு என்று நான் அமர்ந்து விட்டேன் என்பதை ஹஜ்ரத் உஸைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அப்படியே பணிவோடு சொல்கின்றார்கள். பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், சதக்த, ஆமா நீங்க சொல்றது உண்மைதான், நீங்கள் போருக்கு பயந்தவர்கள் அல்ல, தீனுக்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு நீங்கள் தியாகம் செய்யக்கூடிய நபர்கள், மாறாக கோழைகள் அல்ல, நீங்கள் சொல்வது உண்மை என்கின்றார்கள் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது பத்ருக்கு பின்பாக நடக்கிறது. அப்படி 10ல இருந்து அப்படி கிளம்பி போறாங்க. 12ஆம் நாள் ரமலான் பிறை 12. இது எங்க? பத்ருக்கு செல்வதற்கு முன்பாக நடக்கிற நிகழ்ச்சிகள். ரமலான் பிறை 12 ஞாயிற்றுக்கிழமை. இன்தஹா இலா நக்மி பனி தீனார், பனி தீனார் என்கின்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு சுரங்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கு பக்கத்துல பாலைவனத்திலே செல்கின்ற மனிதர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கென்று ஒரு நீர் தடாகம் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு வரலாற்றிலே அல் பக்ர் என்பதாக எழுதப்படுகிறது. இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இரவு தங்குறாங்க. இப்ப இரவு தங்குகின்ற பெருமானாரின் பார்வையில படக்கூடாதுன்னு ஒரு சில சஹாபிகள்லாம் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு சில சஹாபிகள் ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இளைஞர்கள். காரணம் என்ன?
பெருமானார் அவர்களின் கண்ணிலே பட்டுவிட்டால் நீங்கெல்லாம் சின்ன வயசு போருக்கு வேணா திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதனால நடக்கின்ற பொழுது நான் பின்னாடி வந்துருவோம், இங்கு பெருமானாருக்கு முன்பாக நம் கண்ணிலே படக்கூடாது என்று ஒரு சில இளைஞர்கள் சஹாபாக்கள் ஒளிந்து கொள்கிறார்கள் அந்த இடத்திலே இரவிலே. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் முன்னாடி வாங்க உட்காருங்கன்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு உட்கார வைக்கின்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபாக்களை சொல்றாங்க, நீங்க எல்லாம் இளைஞர்கள் சின்ன வயசு திரும்பி போயிருங்கன்னு. ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர், ஹஜ்ரத் உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு, அல் பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் இப்னு புஹைர் ரலியல்லாஹு அன்ஹு, வஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, வஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த எல்லா சஹாபாக்களையும் நிற்க வைத்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் இளைஞர்கள், நீங்க சின்ன வயசு, போரை பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் வியாபார குழுவை கைப்பற்றுவதற்காக வேண்டி செல்கிறோம், சென்ற இடத்திலே என்ன நடக்கும்னு தெரியாது, காரணம் அல்லாஹ் எனக்கு அறிவித்து விட்டான், வஹி இறங்கி விட்டது, ஒன்னு வியாபார கூட்டம் இல்லை என்றால் உங்களுக்கு வெற்றி என்று, எனவே சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் திரும்பி போங்கன்னு சொல்றாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுகிறார்கள். ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த நிலைமை, இந்த உபதேசம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது நான் பார்த்தேன், ஹஜ்ரத் உமைர் இப்னு அபீ வக்காஸ் قد يتوارى خلف النبي صلى الله عليه وسلم. உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் பார்த்தேன். சஅத் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லாம் முன்னாடி வந்தாங்க, இவங்க மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் கேட்டேன், மாலக்க யா அகி, ஏன் இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, முன்னாடி வாங்கல என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமைர் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யரானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில நான் பட்டுட்டே என்னை பார்த்துட்டாங்க அப்படின்னா என்னை சின்ன பையனை திருப்பி அனுப்பிச்சிருவாங்க, அதனால நான் பார்வையில படல.